வருகிற 24ஆம் தேதி 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறதுக்கு எதிராக. எது 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திட்டாங்களா? என்ன ஸ்டாலின் சார், இப்படி என்ன நடக்குதுன்னே தெரியாம தான் ஆர்ப்பாட்டம் நடத்த போறீங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாத்துவோம்னு பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தது நீங்க. 150 நாள் இல்ல, இருக்கிற 100 நாள் கூட வேலை கொடுக்காம, வேலை செஞ்சதுக்கு முறையா கூலியும் கொடுக்காம பாமர மக்களை ஏமாத்திட்டு வர உங்களுக்கு எதிரா மக்கள் தான் போராட்டம் நடத்தணும். பாத்தீங்களா மக்களே, இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி மக்களை ஏமாத்த பாக்குது இந்த திமுக அரசு. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தி இருக்கு மத்திய அரசு. ஆனா இவங்க திட்டத்தையே நிறுத்திடுச்சுன்னு பிரச்சாரம் வந்தது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. உள்ளங்கையில உலகம் இருக்கிற இப்பவே இப்படி பொய் பேசுறாங்களே. 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்லி நம்மோட முந்தைய தலைமுறையை ஏமாத்தி இருப்பாங்க. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்ப கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றிய முழுவதுமாக நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம். என்னது, தமிழகம் முழுவதும் உள்ள ஒன்றியம் முழுவதுமா? ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்த போறீங்களா முதல்வரே? கூட்டணி கட்சிகள் தனித்தனியா போராட்டம் அறிவிச்சதும் எங்க கூட்டணி பிளவுன்ற விவாதம் வந்துருமோன்னு பயந்துதான் மதச்சார்பற்ற கூட்டணி சார்பில் மொத்தமா எல்லாரும் பண்ணலாம்னு திட்டமிட்டு இருக்கீங்களாமே. அட, செய்தித்தாள்கள் சொல்லுது ஸ்டாலின் சார். நானும் கேடிதான், நானும் திருடன் தான் சொல்லி சொல்ற மாதிரி. இது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்துற உங்களுக்கு சரியா பொருந்தும் ஸ்டாலின் சார். அட, நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த நன்மையும் செய்யாம பொய்ய மட்டுமே மூலதனமா கொள்கையா வச்சு செயல்படுற இந்த திமுக அரசு வர தேர்தலையும் பல பொய்களையும் பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீச தயாராயிட்டாங்க. திமுக அமைச்சர்களின் ஊழல்கள் ஒவ்வொன்றா வெளிவந்துட்டு இருக்கிறதால திருப்பரங்குன்றம் விவாதத்தை பூதாகரமாக்கி ஒரு உயிரை காவு கொடுத்திருக்கு இந்த அரசு. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம்னு திட்டமிட்டு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை முன்னேறிய மாநிலமாக நாம் உயர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆமா, முதலிடம் தான். எதுல? இந்தியாவிலேயே கடன் வாங்குறதுல தமிழ்நாடு தான் முதலிடம். பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுல தமிழ்நாடு தான் முதலிடம். 2023 தேசிய குற்ற ஆவண காப்பக விவரங்கள் படி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுல 5ஆம் இடம். அதுவே 2025 எடுத்தா கண்டிப்பா தமிழ்நாடு தான் முதலிடம். இந்தியாவிலேயே அசுத்தமான நகரங்கள் பட்டியல்ல மதுரை முதலிடம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. அநியாயத்துக்கு துணை போகிற இந்த செயலை மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க ஸ்டாலின் சார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு அப்படியே நம்ப தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் முட்டாள்கள் இல்லை. உங்க பருப்பு இனி வேகாது. 2026 தேர்தலில் அடைய போற படு தோல்விக்கு தயாரா இருங்கன்னு சொல்றாங்க அறிவார்ந்த தமிழ்நாட்டு மக்கள்.